ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அது சீக்கிரத்தில் வருகிறார் ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் கூட இன்றைக்கு இந்தியாவின் முதல் வேதாகமம், தி ஃபர்ஸ்ட் பைபிள் இன் இந்தியா, இந்தியாவின் முதல் வேதாகமம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். போன குறிப்புகளில் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்புகளை பார்த்தோம். அதிலே ஏற்கனவே நாம் பார்த்தபடியாக இந்தியாவின் அல்லது ஏசியாவின் முதல் வேதாகமம் அது தமிழ் வேதாகமம். இன்னைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிற தமிழ் வேதாகமம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் சற்றே ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் முதல் வேதாகமம் அது தமிழ் வேதாகமம். இந்த தமிழ் வேதாகமத்தின் வரலாறு என்ன? தமிழ் வேதாகமத்தின் வரலாறு என்ன? இந்திய வேதாகமம், தமிழ் வேதாகமம் முதலில் முதல் மொழிபெயர்ப்பாளர் யார் என்றால் பர்த்தலமேயு சீகன் பால். இந்த பர்த்தலமேயு சீகன் பால் அவர்கள் இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய தகப்பன் பெயர் பர்த்தலமேயுஸ், தாயின் பெயர் கேத்தரின். தந்தை பர்த்தலமேயுஸ், தாய் கேத்தரின் அவர்கள். இந்த தம்பதியருக்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி 1682 ஆண்டில் ஜெர்மனி நாட்டில் சாக்சோனி என்ற மாநிலத்தில் பிறந்தவர்தான் சீகன் பால். சீகன் பால் என்றால் வெள்ள ஆடு என்று அர்த்தமாம். இந்த சீகன் பால் அவர்கள் தன்னுடைய தாயின் அன்பு நிமித்தமாக வேதாகமத்தை அதிகமாக நேசித்தார். தன் தாய் மரிக்கும்போது சொன்ன மிக மிக முக்கியமான கடைசி வார்த்தை, உங்களுக்காக நான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்து போகிறேன், அது இந்த வேத புஸ்தகம்தான். தி பைபிள் இஸ் தி கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஐ கீப் ஃபார் யூ. இந்த வேதாகமம் தான் உங்களுக்கு நான் வைத்து போகிற பொக்கிஷம் என்று சொன்னார். அதனால் வேதாகமத்தின் மேல் அளவு கடந்த ஆர்வத்தை உடையவராக சீகன் பால் இருந்தார். இவர் மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த திருச்சபைகளை போதனைகளை உருவாக்கும் போது அதன் பள்ளியாகிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆலி, அதாவது மார்ட்டின் லூத்தர் யூனிவர்சிட்டி விட்டன்பர்க் என்று படித்து முடித்து குருத்துவ நிலை பெற்றவராயிருந்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சீகன் பால் அவர்களை இந்தியாவிற்கு ஊழியத்தின் நிமித்தமாக, அருட்பணி நிமித்தமாக ஒரு அழைப்பு டென்மார்க் தேசத்திலிருந்து வந்தது. அப்பொழுது டென்மார்க் தேசத்தில் ஃபெட்ரிக், 4வது ஃபெட்ரிக் ராஜாவாக இருந்தார். அவர் டென்மார்க் டேனிஷ் காலனிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம்
எப்படியாவது சுவிசேஷம் பரவப்படும் வேண்டும் என்று விரும்பி ஜெர்மன் நாட்டிலிருந்து மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு மிஷனரிகள் அனுப்பினார். அப்பொழுது பர்த்தலமேயு சீகன் பாலோடு கூட என்ரிச் புளூட்டோ என்ற இன்னொரு ஆயர் மிஷனரியாக இருவரும் இந்திய தேசத்திற்கு புறப்பட்டார்கள். அதிலும் தமிழ்நாட்டிற்கு மலபார் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டு பகுதிக்கு கடந்து வந்தார்கள். 23 வயதான சீகன் பால் அவர்கள் 30 வயதான என்ரிச் புளூட்டோ அவர்களோடு கூட இருவரும் முதல் புரொட்டஸ்டன்ட் மிஷனரிகளாக இந்தியாவுக்கு வந்தார்கள். சீர்திருத்த திருச்சபைகளின் மிஷனரிகளாக இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பது குறிப்பிடப்படத்தக்கது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி 1706 ஜூலை மாதம் 9ஆம் தேதி 1706 வருடம் அவர்கள் தரங்கம்பாடியில் வந்து சேர்ந்தார்கள். தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றளவும் இருக்கிறது. இந்த தரங்கம்பாடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். 8 மாதம் கடல் கப்பல் பயணத்தின் போதே சீகன் பால் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதினார். விஸ்டம் இன் கிரைஸ்ட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். கிறிஸ்துவுக்குள் ஞானம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் ஜூலை மாதம் 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் கால் வைத்த தினத்திலிருந்து 8 மாதத்தில் தமிழை முழுமையாக கற்றுத் தேர்ந்தார். தமிழ் மொழி என்றால் மலபாரி மொழி கற்றுத் தேர்ந்தார். அவருக்கு எல்லப்பர் என்ற ஒரு புலவர் மூலமாக இவைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பின்பதாக தன் தரிசனத்தின் பூமியிலே தன்னுடைய தரிசனமாகிய வேதாகம மொழிபெயர்ப்பை அக்டோபர் மாதம் 1708ஆம் ஆண்டு தொடங்கினார். தொடங்கி மத்தேயு 23 அதிகாரம் முடிவதற்குள்ளாக பிரச்சனை ஆரம்பித்தது. அவர் டேனிஷ் கவர்னரால் சிறையில் அடைக்கப்பட்டார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வசனத்தின் நிமித்தமாக தன்னை தேற்றிக் கொண்டார். 4 மாதம் பின்பதாக விடுவிக்கப்பட்டார். அநேக பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஒரு வாழ்க்கையில் இருந்தது. தொடர்ந்து தன்னுடைய மொழியாக்க பணியை தொடர்ந்தார். அது மாத்திரமில்லை, 1711 மார்ச் மாதம் 1711ஆவது ஆண்டு தன்னுடைய புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை மொழியாக்கத்தை முழுமையாக முடித்தார். முடித்த பின்பு அச்சிடுவதற்கு அச்சு இயந்திரம் இல்லை. அதனால் ஒரு கடிதத்தை எழுதினார் டென்மார்க் அரசுக்கு. டென்மார்க் அரசு லண்டனில் இருக்கிற SPCK, அதாவது சொசைட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் கிறிஸ்டியன் நாலேஜ் என்ற பிரஸ், அதாவது SPCK என்ற பிரஸுக்கு சொல்லி லண்டன், இங்கிலாந்து தேசத்தில் லண்டனில் இருந்து அச்சு இயந்திரம் தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தது. அச்சு இயந்திரத்தில் அதிலும் நிறைய பிரச்சனைகள் சரித்திரம் உண்டு. போர் சேவகனை கொண்டு 2 ஆட்களை கொண்டு எல்லாத்தையும் சரிப்படுத்தி எச்சேந்திரத்தை தேவ கிருபையினால் இயக்கி முதலாவது அவர் அச்செடுத்தது என்னவென்றால், தி ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் வாஸ் விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணத்தை முதலில் அச்சடித்து வெளியிட்டார். பின்பதாக ஜூலை 1715ஆம் ஆண்டு புது ஏற்பாடு என்ற
புதிய ஏற்பாடை அவர் வெளியிட்டார், மொழியாக்கம் செய்து வெளியிட்டார். தன்னுடைய தரிசனம் நிறைவேறின பின்பே 1716 ஆண்டு தன்னுடைய துணைவியாராகிய டார்த்தி அவர்களை அவர் மணமுடித்தார். டார்த்தி அவர்களை திருமணமாக செய்து மீண்டும் தரங்கம்பாடிக்கு வந்து வேதாகம மொழிபெயர்ப்புகளை ஆரம்பித்து பழைய ஏற்பாட்டு ரூத் வரைக்கும் அதை முடித்தார். அது மாத்திரமில்லை, அநேக நல்ல காரியங்களையும் சமுதாய பணிகளையும் செய்து வந்தார். யாரும் கேள்விப்படாத காரியங்களை செய்து வந்தார். பர்த்தலமேயு சீகன் பால் அவர்கள் முதல் வேத மொழிபெயர்ப்பாளர், தி ஃபர்ஸ்ட் பைபிள் டிரான்ஸ்லேட்டர் இன் இந்தியா. இந்தியாவிலும் ஏசியாவிலும் முதல் வேத மொழிபெயர்ப்பாளர். அது மாத்திரமல்ல, அவர் முதல் புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். ஜூலை 1715 ஆண்டு. அது மாத்திரமல்ல, முதலில் அல்மனாக், அதாவது கேலண்டர் என்று சொல்வோம் அல்லவா, அதை 1713 ஆண்டு வெளியிட்டார். முதல் கேலண்டரை வெளியிட்டவர். அடுத்தது முதல் தமிழுக்கு அகராதி, தமிழ் டிக்ஷனரி எழுதினவரும் சீகன் பால் அவர்கள்தான். அடுத்தது முதல் ஏழை பிள்ளைகளுக்கு, அதிலும் பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினவர் சீகன் பால் அவர்கள். பெண் பிள்ளைகளுடைய படிப்பினை முதல் பள்ளிக்கூடம், அதுவும் பெண் பிள்ளைகளுக்கென பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் சீகன் பால் அவர்கள். முதல் டைப் ஃபவுண்டரி, அதாவது இந்த பிரஸ் அச்சு இயந்திரத்தில் டைப் எழுத்துக்களை உருவாக்குகிற பணியை செய்தார். முதல் பேப்பர் மில், காகித தொழிற்சாலையை நிறுவினார். முதல் வேதாகம பாடசாலை, கல்லூரி, அதாவது தி பைபிள் செமினரி, முதல் வேத கல்லூரியை ஆரம்பித்தார். முதல் பாடல் புஸ்தகம், ஞான பாடல்களை ஹெம் புக்ஸ்ல எழுதினார். அந்த பிரஸ்ஸிலிருந்து SPKC பிரஸ் மூலமாக முதல் ஆசியாவிலேயே இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் 1716 ஆண்டு A Guide to English Tongue என்ற ஒரு புஸ்தகம் வெளியிடப்பட்டது. இதெல்லாம் அவர் 1706 ஆண்டு வந்ததிலிருந்து செய்து கொண்டு வந்த சமுதாய பணிகள். அது மாத்திரமல்ல, அநேக புஸ்தகங்களை எழுதினார். தமிழ் புஸ்தகங்களை எழுதினார். தமிழ் மக்களுக்காக நிறைய அருட்பணிகளை செய்தார். 1718 ஆண்டு புதிய எருசலேம் திருச்சபை என்பதை கட்டி எழுப்பி முடித்தார். அது அக்காலத்திலே 19,000 ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயம் சிலுவ வடிவில் அந்த ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார். அதில் ஃபெட்ரிக் 4 என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டை முடித்து பழைய ஏற்பாட்டை பாதி முடித்து, இவையிலூடாக அநேக பிரச்சனைகளையும் சந்தித்தார், கஷ்டங்களையும் சந்தித்தார். பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2 தீமோத்தேயு 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒவ்வொரு மிஷனரியும் சுவிசேஷகனும் தீங்கு அனுபவித்தார்கள். அதில் சீகன் பால் அவர்கள் விதிவிலக்கல்ல.
அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்தார். 4 மாதம் சிறைச்சாலை, செய்யாத தவறுக்கு தண்டனை. அவரை சிறைச்சாலையில் வைக்கும்போது சமையல் அறை, அதாவது தரங்கம்பாடி கோட்டையில் இருக்கிற சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்கிற அறையிலே அவரை வையுங்கள் என்று கட்டளை சொல்லப்பட்டது. இந்த கட்டளை சொல்லப்பட்ட பின்பு சூடாக ஏற்கனவே இந்த மண்ணில் உள்ள வெப்பம், சூடு, அதை அவர் குறிப்பிட்டு எழுதும்போது, தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது my skin became red cloth என்று எழுதுகிறார். என்னுடைய உடல் தோல் சிவப்பு ஆடையை போல் மாறிவிட்டது என்று எழுதுகிறார். எவ்வளவு கஷ்டம்! ஒரு வெள்ளை காரர் உடைய கை, உடம்பில் இருக்கிற தோள்கள் சிவப்பு ஆடையாக மாறுகிறது. அநேக கஷ்டங்கள். அவருடைய மனைவி திருமணமாய் ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. பின்பதாக 1719 ஆண்டு அவர் மரிக்கும்போது அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது, 2வது குழந்தை. அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே 2வது குழந்தை, அதாவது அவருடைய இளைய மகன் மரித்திருந்தான். அவர் மரிக்கும்போது அவருடைய மனைவி டார்த்தி அவர்கள் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தார். சீகன்பால் மரித்து 3 மாதங்களுக்கு பின்பதாக அவருக்கு மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் 10 மாதத்தில் நம் நாட்டின் வெப்பம், சூடு தாங்க முடியாமல் மரித்து போனது. சீகன்பால் இருந்த 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைகளும் நம்முடைய தரங்கம்பாடியிலே மரித்து விட்டார்கள். அநேக பாடுகளை பட்டார். யோவான் 12:24 சொல்லப்படுகிற பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதுபோல சீகன்பால் ஐயா அவர்கள் வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடகமாக அமைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம்? சீகன்பால் மிஷனரி அவர்களை பற்றி என் கவிதை. சீகன்பால் மிஷனரி அவர்கள் அன்பு கொண்டவர், ஆண்டவர் மீது பெரும் அன்பு கொண்டவர், மக்கள் மீது அன்பு கொண்டவர், அர்ப்பணிப்பு கொண்டவர், ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர், மக்களுக்காக அர்ப்பணித்தவர், அருட்பணி நிறைந்தவர், அருட்பணி நிறைந்தவர், அருட்பணிக்கு வித்திட்டவர், அருட்பணிக்கு வித்திட்டவர், அயலாது உழைத்தவர், அயலாது உழைத்தவர், அருட்செய்தி பகிர்ந்தளித்தவர், அருட்செய்தி பகிர்ந்தளித்தவர், ஆலயத்தை கட்டி எழுப்பியவர், ஆலயத்தை கட்டி எழுப்பியவர், அருட்பணி நிறைவேற்றி முடித்து, அருட்பணியை நிறைவேற்றி முடித்து ஆண்டவரிடம் சென்றவர் சீகன்பால் மிஷனரி அவர்கள். அவர் அன்பு கொண்டவர், அருட்பணிப்பு கொண்டவர், அர்ப்பணிப்பு கொண்டவர், அருட்பணி கொண்டவர், அயலாது உழைத்தவர், அருட்செய்தி பகிர்ந்தளித்தவர், ஆலயத்தை கட்டி எழுப்பியவர், அருட்பணியை நிறைவேற்றி முடித்தவர், ஆண்டவரிடம் சென்றவர். என் பிரியமான தேவ ஜனங்களே, யோசித்து பாருங்கள். 36 வயது இருக்கும்போது
1719 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு அவர் இல்லத்தில் படுத்திருக்கும்போது ஒரு வெளிச்சம் வருகிறது, சூரிய வெளிச்சமா என்று சொன்னார். சொல்லிவிட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்து சொன்னார், நான் கூறி அறிவித்ததற்காய் கனி கொடுக்குமாறு கர்த்தர் ஆசீர்வதித்தருளும் என்று சொன்னார். நான் கூறி அறிவித்ததற்காய் கனி கொடுக்குமாறு கர்த்தர் ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி பிதாவின் கையில் தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். இயேசு சொன்னார் யோவான் 15:5, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வேத பொக்கிஷமாக அவர் நமக்கு கொடுத்தார். பர்த்தலமேயு சீகன் பால் அவர்கள் நமக்கு வேத பொக்கிஷத்தை கொடுத்தார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. யோசித்து பாருங்கள். அவர் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, சர்வத்துக்கும் வல்லவருமாய, அனாதியாய் இருக்கிறவருமாய, எங்கும் நிறைந்தோரு இருக்கிறவருமாய் இருக்கிற பராபர வஸ்துவானவர் என்று பிதாவையும், சுதனாகிய இயேசு கிறிஸ்து நாதரானவர் என்று தம்முடைய மொழியாக்கத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அநேக பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே, அநேக இரத்த சாட்சிகள் மத்தியிலே சீகன் பால் மரித்தார். அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் மரித்து கோதுமை மணியைப் போல செத்ததினாலே நமக்கு கையில் கிடைக்கப்பட்ட வேதாகமம், நான் சொல்ல வேண்டும் என்றால் நம் கையில் இருக்கும் வேதாகமம் இரத்தம் சிந்தப்பட்டு எழுதப்பட்ட வேதாகமம். இது பரிசுத்த வேதாகமம். இது ஒரு வேத பொக்கிஷம் என்பதை மறந்துவிடாதீர்கள். வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை சுவாசியுங்கள், வேதத்தை யாசியுங்கள், வேதத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசியுங்கள். சீகன் பால் மிஷனரி போல அர்ப்பணிப்பும் அன்பும் அர்ப்பணிப்போடு அர்ப்பணியை செய்து முடிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.